ஃபஸ்ட்டு வந்து அமிமன் 3 லிட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். இந்த ஆர்பிக்ஸ் வந்து ஈரம் இருக்கும்போது கொடுக்கணும். தரையில் ஈரம் இருக்கும்போது கொடுத்தா தான் நல்லா பரவி விளையாடுறதும் போகும். என் பேர் கருணாகரன், தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகா சரத்துவட்டி கிராமத்திலேருந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னால் பருத்தி, மக்காச்சோளம் போட்டிருந்தேன். இந்த தடவை தக்காளி, கத்திரி, மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ போட்டு இன்றைக்கி 50 நாளுக்கு மேலே ஆச்சு. ஏபிஎஸ் ஆர்கானிக்ஸில் அபிமன் வாங்கி ஸ்ப்ரே பண்ணோம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ஆர்பிக்ஸ் வந்து அது ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை அடித்து இன்றைக்கி 22 நாள் ஆகுது. இப்போ முதல்ல இருக்குன்னா பரவாயில்லாமல் செடி நல்லா தெரியுது. இது வந்து நாங்கள் யூடியூப்பில் தான் பார்த்து இதுக்கு வந்து நம்பர் கொடுத்து கால் பண்ணுவோம். அவங்க ஆன்லைன் மூலமாக அனுப்பிச்சி விட்டாங்க. வாங்கி நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். மொத்தம் வந்து தக்காளி ஒரு 30 சென்ட், கத்திரி ஒரு 30 சென்ட், மிளகாய் ஒரு 30 சென்ட் இருக்குது. கத்திரியில் வந்து வேரலுகள், தண்டலுகள், வேர்ப்புழு, காய்ப்புழு, தண்டுப்புழுன்னு சொல்லி பல நோய்கள்லாம் வருது. இதுக்கெல்லாம் மருந்தடித்து தப்பிச்சு வந்தாலே நல்லா வெள்ளாமை எடுக்க முடியும். மிளகாயில் வந்து வேரல்கள் தான் அதிகமாக விழுகும். வேரல்கள், அஸ்வினி, சொரட்டன்றது இந்த மாதிரி விழுகும். இதுக்கெல்லாம் மருந்தடித்து அதை கரெக்ட் பண்ணி கொண்டு வந்தாதே நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி தக்காளிலையும் வைரஸ் வந்து நிறையா விழுகும். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, இதை கொடுத்ததுனால நல்லாயிருக்கு. 300 மில்லி வந்து 15 லிட்டருக்கு கணக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வேரில் விழுகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து அமிமன் 3 லிட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணோம். வேரில் விழுகாதுன்னு சொன்னாங்க. வேர் நல்லா குரோத்தாக வரும்னு சொன்னாங்க. அதனால் இது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம். இது அடித்த பிறகு இப்போ வந்து ஆர்பிக்ஸ் வந்து 3 லிட்டருக்கு 3 லிட்ரு வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கோம். 15 லிட்டருக்கு 300 மில்லி கணக்கில். இது முடிச்சுட்டு FL77 வந்து அடுத்த மாதம் கொடுக்கலாம்னு இருக்கேன். இந்த ஆர்பிக்ஸ் வந்து ஈரம் இருக்கும்போது கொடுக்கணும். தரையில் ஈரம் இருக்கும்போது கொடுத்தா தான் நல்லா பரவி விளையாடுறதும் போகும். தண்ணியை பாய்ச்சிட்டு ஈரம் இருக்கும்போது அதில் கொடுத்தோம்னாக்கா அந்த இது அப்படியே எடுத்துக்கிறோம், அப்சர்வ் ஆகிக்கிறோம். அது காலை நேரத்தில் கொடுத்தோம்னா எல்லாம் நல்லாயிருக்கும். வெயில் இல்லாமல் காலையில் டயத்தில் கொடுத்தோம்னா நல்லா பிடிச்சிக்கு. இப்போ இந்த ஆர்பிக்ஸ் வந்து 3 லிட்ரு வந்து இப்போ 70 சென்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கு. அது வந்து 15 லிட்டருக்கு வந்து 300 மில்லி மேனிங்க 10 டேங்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த டேங்கில் 15 லிட்டர் டேங்கில் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேரில் விழுகிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆர்பிக்ஸ் வந்து இப்போ வேரில் போடுறது வேண்டி வேரில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கு. அடுத்து வந்து FL77 வந்து பூ எடுக்கும் போது அடித்தோம்னாக்கா நல்லா காய் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இன்னும் ஒரு 60 நாள் டயத்தில் அதை அடிக்கலாம்னு இருக்கேன். 60-65 நாளில்.